ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து 21 வருஷங்கள் அப்படின்றது ஆயிருந்தாலும் கூட கட்சி ஆரம்பித்த 6 வருஷத்தில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவியில் போய் விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்திருந்தாலும் கூட அந்த ராஜ்யசபா பதவி, அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்றது தேமுதிகக்கு கை கெட்டாத கனியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே தேமுதிகவை ரெப்ரசென்ட் பண்ணி யாராவது நாடாளுமன்றத்துக்கு போயிடணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவோட அலைன்ஸ் அப்படின்றத வைக்கும் போதுமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். பட் கடைசி நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒன்றும் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம்லாம் எதுவுமே போடலையே அப்படின்ற மாதிரி ஜெகா வாங்கிருந்துச்சு அதிமுக அப்படின்னே சொல்லலாம். அதனால கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கூட்டணியே வைக்காத கட்சியான திமுக இருக்கு இல்லையா, அதாவது தேமுதிக கூட்டணியே வச்சுக்காத கட்சியான திமுக கூட கைகோர்த்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்துட்டு கடைசி நேரத்தில் காலை வாரினாங்க இல்லையா, ஆனால் நாங்கள் உங்களுக்கு வரவேற்பே எம்பி சீட்டோட தர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை தேமுதிகக்கு கொடுத்துருந்தாங்க திமுக அப்படின்னே சொல்லலாம். அந்த சீட்டை யாருக்கு கொடுக்க போறாங்க? பிரேமலதா விஜயகாந்த். எப்படியும் வந்துட்டு அடிமட்ட நிர்வாகிகளுக்கு கிடைக்காது. பட் மகனுக்கா தம்பிக்கா, விஜய பிரபாகரனுக்கா சுதீஷ்கா அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா ஒரு விவாதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தம்பியான சுதீஷ் இருக்கார் இல்லையா, சுதீஷ்க்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். என்ன தன்னுடைய மகன் வந்துட்டு இருக்காரு, மகனை வந்துட்டு எம்பி ஆக்கி அழகு பார்க்கறத விட்டுட்டு தம்பிக்கு அந்த சீட்டு அப்படின்றத கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழும்போது அதுக்கு பின்னாடியும் பல பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை சுதீஷ்க்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன, அதை தாண்டி யார் தான் இந்த சுதீஷ் அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுதீஷ் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குடியாத்தம் இருக்கு இல்லையா, வேலூர்ல இருக்கக்கூடிய குடியாத்தம்ல பிறந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய காலேஜ் டேஸ் எல்லாம் பச்சையப்பன் காலேஜ்ல படிச்சு முடிக்கிறாரு. ஒரு சில திரைப்படங்களை தயாரிச்சும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் நடிச்ச திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு. ஆக்டிங்ல என்னதான் வந்துட்டு இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் விஜயகாந்த் ஸ்ட்ரிக்டா நோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் எந்த படத்தையும் ஆக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பட் விஜயகாந்த் தேமுதிக அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சப்பல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பக்கபலமா இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2005 தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பதவி அப்படின்றதும் சுதீஷ்க்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அங்கதான் அவருடைய அரசியலுக்கான பிள்ளையார் சொல்லி இருக்கு இல்லையா, அதுவும் போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2006 குடியாத்தம் தொகுதியில தன்னுடைய முதல் எலெக்ஷன் அப்படின்றத ஃபேஸ் பண்றாரு. பட் அவரால் ஜெயிக்க முடியாம போகுது. அவர் அங்க தோத்து இருந்தாலும் கட்சிக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாரு, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். குடியாத்தத்துல தோற்றவருக்கு தேமுதிகவுடைய இளைஞரணி செயலாளர் பதவி அப்படின்றத கொடுக்குறாங்க 2006லயே. 2009 மறுபடியும் லோக்சபா எலெக்ஷன் வருது. அப்ப கள்ளக்குறிச்சி தொகுதியில வந்துட்டு நிக்கிறாரு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சேலம் தொகுதியில நின்னது, அதுக்கப்புறமா மறுபடியும் கள்ளக்குறிச்சி தொகுதியில நின்னது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் எது வந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா சுதீஷ் இருக்கார் இல்லையா, அவர் டெஃபினட்டா ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்பாரு. பட் அவரால் ஜெயிக்கிற கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது அவருக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைம்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கட்சியில படிப்படியா வளர்றாரு. இளைஞரணி செயலாளராக இருந்தவர் 2017 கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரா நியமிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயகாந்துக்கு பக்கபலமா இருந்ததை தாண்டி தன்னுடைய அக்காவான பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் சென்டர் எல்லாமே வந்துட்டு சுதீஷ் தான் அப்படின்னே சொல்லலாம். சுதீஷ் என்ன சொன்னாலும் அது ஓகே அப்படின்றது தான் பிரேமலதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ விஜயகாந்தினுடைய மறைவுக்கு அப்புறமா லாஸ்ட் இயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதீஷ்க்கு பொருளாளர் பதவி அப்படின்றதையும் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கசப்பாயிருது. தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன எம்பி சீட்டை தரல அப்படின்றதுனால மறுபடியும் திமுகவோட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் திமுகவோட நம்ம கூட்டணிக்கு போனதே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம்லாம் இருக்கு.
10ல இருந்து 15 சீட்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. திமுக 8 சீட் வரைக்கும் தர்றோம் அப்படின்னு சொன்னதுனால ஒரே டைம்ல திமுக அதிமுக 2 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை அப்படின்றதையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஃபைனலா திமுக கூட போனதுக்கு அப்புறமா தான் அந்த சீட்டு அப்படின்றத கொடுக்குறாங்க. அதுல மறுபடியும் 2 ஆப்ஷன்ஸ் வருது, விஜய பிரபாகரனா இல்ல சுதீஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுதீஷை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய தம்பி தொடர்ந்து வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சது வந்து 21 வருஷமா கட்சியிலே வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காரு. தன்னுடைய தம்பிக்கு வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முகாந்திரம், சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதவி அப்படின்றது இல்லை. கட்சி ரீதியான பதவியில இருந்தாலும் கூட ஒரு எக்ஸ் எம்பி, இந்த டைம் எம்பி ஆயிட்டாரு அப்படின்னா எப்ப சொன்னாலுமே அவர் வந்துட்டு எக்ஸ் எம்பிங்க, எக்ஸ் ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லிக்கிறது அவருக்கு வந்துட்டு ஒரு அங்கீகாரமா இருக்கும். என்னதான் வந்துட்டு விஜய பிரபாகரனை பார்த்தாலும் கூட விஜய பிரபாகரனுக்கு இன்னும் வருஷங்கள் நிறைய இருக்கு, அவருக்கு வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறைய இருக்கு. ஆனா சுதீஷ்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இதுவே வந்துட்டு ரொம்ப லேட்டா கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். அதனால ராஜ்யசபா ரேஸ்ல நம்ம சுதீஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய பேருக்கு தான் பிரேமலதா விஜயகாந்த் டிக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய பிரபாகரனுக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த டைம் திமுகவோட கூட்டணி அப்படின்றத அமைச்சிருக்கோம். 21 கட்சிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில இருக்கும். அதிமுகவும் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்கட்சியா வந்துட்டு இல்லாததுனால டெஃபினட்டா மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது தான் அதிகம். ஸோ திமுகவோட போகும்போது நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லையா, விருதுநகர், விருங்கம்பாக்கம், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அட்லீஸ்ட் வந்துட்டு 4வது கொடுப்பாங்க. 8 தொகுதிகளில் 4 தொகுதிகளை நம்ம ஜெயிச்சா கூட போதும். ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அதுல டெஃபினட்டா ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய 2 தொகுதிகளில் விஜய பிரபாகரனுக்கு ஒரு தொகுதியும் தனக்கு ஒரு தொகுதியையும் ஒதுக்கிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம டெல்லியில பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, டெல்லியில பாலிடிக்ஸ் தன்னுடைய தம்பி தான் பண்றாரு அப்படின்றதுனால அவரையும் தொடர்ந்து கண்காணிச்சுக்க முடியும், டெல்லி லாபியையும் விரிவாக்கிக்க முடியும் அப்படின்ற கணக்கு போட்டிருக்காங்களாம் பிரேமலதா. அதனாலதான் வந்துட்டு மாநிலத்துல மகனும் டெல்லியில தன்னுடைய தம்பி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ பிரேமலதா விஜயகாந்தினுடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.